வெல்கம் பேக் டிசைனர்ஸ் அண்ட் லேர்னர்ஸ். இது டிசைன் யோசி, நான் மாரியப்பன். இப்போ சப்போஸ் வந்து இந்த ரெண்டும் இந்த ஃப்ரேம்குள்ளே இருக்குது. ஓகே, இப்போது ஒரு இதை நான் அழிக்கிறேன். இப்போ நம்ம தேவைக்காக ஒரு இதை நான் டெலிட் பண்ணிடுறேன். இப்போ இது இங்கே இருக்குது அப்படின்னா இதை நான் இந்த ஃப்ரேமுக்கு சென்டரில் கொண்டு வர போகிறேன். அதுக்கு இந்த அலைன்மெண்ட்ஸை யூஸ் பண்ணலாம். இது என்னென்னா லெஃப்ட்டு, சென்டர், ரைட், டாப், சென்டர், பாட்டம். ஓகே, இது அப்புறம் வரலாம் இந்த லாஸ்ட் ஆப்ஷன். ஸோ இந்த 6 உங்களுக்கு தெரிஞ்சால் போதும். ஸோ இப்போ நான் வந்து இந்த ஃப்ரேமுக்கு சென்டரில் இந்த குரூப்பை கொண்டு வர போகிறேன். ஸோ மிடில் வந்துட்டு ரைட். ஸோ இப்போ நான் வந்து இது எக்ஸ்பேண்ட் பண்ணேன்னா என்ன ஆகும்? ரைட் ஹேண்ட் சைடு மட்டும் உங்களுக்கு ஸ்பேஸ் வருது, லெஃப்ட்டில் அந்த ஸ்பேஸ் அப்படியே மெயின்டைன் ஆகிருக்கு. ஏன்னா இது அங்கேயே இருக்குது இந்த பொருள். பட் உங்களோட ரெக்குயர்மெண்ட் என்னென்னா இந்த ஃப்ரேமை மூவ் பண்ணும்போது இதுவும் சேர்ந்து மூவ் ஆகணும். அதாவது இது சென்டர்லேயே இருக்கணும். எனக்கு வந்து நான் என்ன சைஸ் இது ரீசைஸ் பண்ணாலும் எனக்கு வந்து இது சென்டர்லேயே இருக்கணும் அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணிங்கன்னா ஃப்ரேமுக்குள்ளே இருக்கக்கூடிய எந்த எலமெண்ட் உங்களுக்கு அப்படி ஃபிக்ஸ் ஆகணுமோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நான் இந்த குரூப்பை கிளிக் பண்ணியிருக்கேன். இந்த கன்ஸ்ட்ரெயின் இருக்குன்னு பாருங்கள். இதில் லெஃப்ட் டாப் அப்படின்னு இருக்குது. அதாவது இப்போ நான் இந்த ஃப்ரேமை மூவ் பண்ணும்போது நான் என்ன மூவ் பண்ணாலும் இந்த குரூப் லெஃப்ட்டுக்கும் டாப்புக்கும் அலைன் ஆகிருக்கும். அதனால தான் இந்த 2 கோடு வருது. இப்போ நீங்கள் சென்டர் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா குரூப்பை நான் கிளிக் பண்ணிக்கிறேன். இதில் சென்டர், அதே மாதிரி இதுலேயும் சென்டர். ஏன் ரெண்டுலேயும் சென்டர்னால் லெஃப்ட் ரைட்லேயும் சென்டர் இந்த கோடு இருக்குது பாருங்கள். அதே கோடு இங்கே ரெப்ரசன்ட் பண்ணியிருக்காங்க. டாப் டு பாட்டம்லேயும் சென்டராக இருக்கும் எனக்கு. ஸோ டாப் டு பாட்டம்லேயும் சென்டர் கிளிக் பண்ணியிருக்கேன். இப்போ நான் ஃப்ரேமை மூவ் பண்ணால் என்ன நடக்குன்னு பாருங்கள். அது சென்டர்லேயே இருக்கும். இல்லை எனக்கு வந்து வித்தில் சென்டர் மூவ் ஆனால் போதும், பட் டாப் டு பாட்டமில் அது அதே இடத்துல தான் இருக்கும் அப்படின்னா ஓகே, நீங்கள் டாப் டு பாட்டமில் அதை சேஞ்ச் பண்ணிக்கலாம். டாப் அப்படின்னு வச்சுக்கலாம். இப்போது நான் வித்தை சேஞ்ச் பண்ணும்போது மட்டும்தான் அது சென்டரில் கீப்பப் ஆகுமே தவிர, பட் நான் ஹைட்டை இன்க்ரீஸ் பண்ணும்போது அது அங்கேயே தான் இருக்கும். ஸோ இந்த கன்ஸ்டன்ட்டில் கொஞ்சம் நீங்களாகவே எக்ஸ்ப்ளோர் பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். உங்களுக்கு இது பயங்கரமாக யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு டூல் இது. ஸோ ஃப்ரேமுக்கும் குரூப்புக்குள்ள வித்தியாசம் இதுதான். ஸோ குரூப்பில் இருக்க ஒரு காம்பனண்ட் செலக்ட் பண்ணி உங்களால் அப்படி பண்ண முடியாது. இப்போ இந்த குரூப்பை நான் வெளியே எடுக்கிறேன். ஓகே, இப்போ இந்த குரூப்பில் இருக்கக்கூடிய நான் கிளிக் பண்ணுறேன். இப்போ எனக்கு கன்ஸ்ட்ரெயின் ஆப்ஷனே வராது. ஸோ ஃப்ரேமுக்குள்ளே இருந்தால் மட்டும்தான் அது வரும். ஸோ அதோட இன்னொன்று என்னென்னா ஃப்ரேமில் போட்டால் மட்டும்தான் உங்களால் ப்ரோட்டோடைப் பண்ண முடியும். ஒரு கண்டெய்னராக நீங்கள் ஃப்ரேமை கன்சிடர் பண்ணி அதுக்குள்ளே தான் அது பண்ணணும். தனியாக வெளியே குரூப்பாக போட்டு பண்ணாதீங்க. இப்படி ஒரு குரூப் தனியாக ஃப்ரேம் தனியாக அப்படி பண்ணக்கூடாது. எப்போவுமே ஒரு ஃப்ரேம் தான் இருக்கணும். அதுக்குள்ளே தான் நீங்கள் பண்ணக்கூடிய எல்லா டிசைன்ஸும் இருக்கணும். ஸோ இந்த ஃப்ரேம் குரூப்பில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இது டிசைன் யோசி, நான் மாரியப்பன். தேங்க்யூ.